நம்ம இன்னைக்கு வீட்டில் மீதம் இருக்கிற இட்லியை வச்சு முட்டை கொத்து இட்லி எப்படி சூப்பராக செய்யலான்னு பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 கொத்து கருவேப்பில், ஒரு பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, இது எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இப்போது மீதம் இருக்கிற ஒரு 3 இட்லியை இந்த மாதிரி உதிர்த்து போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 2 முட்டை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நாம் முட்டை கொத்தி இட்லி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கருவேப்பில் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவு வதக்குனதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 1 நிமிஷம் நல்லா வேகிறதுக்கு டைம் கொடுத்துடலாம். இப்போ நாம் மூடியை ஓப்பன் பண்ணி தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி இந்த அளவு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தேவையான மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள், நீங்கள் காரத்திற்கேற்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். மசாலாஸ்லாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வதக்கிக்கலாம் கொஞ்ச நேரம். இப்போ இதை எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக தள்ளி வச்சுட்டு நடுவில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இதில் 2 முட்டையை உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 30 செகண்ட்ஸ் மூடி போட்டு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி கொஞ்சம் நல்லா முட்டை மட்டும் வேகிற மாதிரி தனியாக கலந்து விட்டுக்கலாம். முட்டையை நல்லா பரட்டி விட்டு முட்டை கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். ஏன்னா இட்லியில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருப்போம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா உப்பு மிக்ஸ் ஆகிற அளவு கலந்து விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நாம் உதிர்த்து வச்சுருக்கிற இட்லியை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் மட்டும் மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்புறமா ஓப்பன் பண்ணி நாம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகள், கருவேப்பிலை இலைகளை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே டேஸ்டான முட்டை கொத்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. மீதி இருக்கிற இட்லியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைஃப் தான் நல்ல சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.